துதியாலே உங்க இயேசுவை பாடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், நாம் சேர்ந்து பாடுவோம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாம் இயேசு பாடிடுவேன். அல்லேலூயா காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதம் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபல நடித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபல நடித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலம் இயேசு பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் கொண்டாடுவே. சில வேளை தீமை பொழுதே தம்முக
எம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னம் இயேசு பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்த உம்மாருடைய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்த உம்மாருடைய கர்த்தரை கொண்டாடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் உம்மாருடைய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் உம்மாருடைய கர்த்தரை கொண்டாடுவேன். புது பாட்டு எந்தன் நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பார்க்கிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். புது பாட்டு எந்தன் தாவீதில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பார்க்கிறேன். ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானார். கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானார். கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தரின் அடைக்கலம் ஜீவ பலனுமானார். கர்த்தரின் அடைக்கலம் ஜீவ பலனுமானார்.
ருசித்து நான் பாடுகிறேன். கர்த்தரின் மீட்பும் நான் நம்பும் துருகமானார். கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். கர்த்தரின் மீட்பும் நான் நம்பும் துருகமானார். கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். அவர் எந்த நம்பிக்கை நான் துருகமானார். அவர் எந்த நம்பிக்கை நான் துருகமானார். புது பாட்டை எந்த நாவினில் தந்தார், புகழ்ந்து பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர், எந்த வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பார்க்கிறேன். கர்த்தர் நல்லவர், எந்த வாழ்வினில் ருசித்து நான் பாடுகிறேன். புது பாட்டை எந்த நாவினில் தந்தார், புகழ்ந்து பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர், எந்த வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர், எந்த வாழ்வினில் ருசித்து நான் பாடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், இந்த காலை வேளையில் கர்த்தரை துதிக்க, அவரை ஆராதிக்க நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். சென்ற நாள் இரவில் தேவன் ஒரு வார்த்தை என் உள்ளத்தில் வைத்தார். அது மட்டும் நான் துரிதமாக சொல்லிட்டு தொடர்ந்து நம் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். நான் அந்த குறிப்பை மட்டும்தான் சொல்லிட்டு நான் வேகமாக கடந்து செல்லுகிறேன். 1 ராஜாக்கள் அதனுடைய 17வது அதிகாரம் 1வது வசனம். 1 Kings chapter 17 and verse 1. 1 ராஜாக்கள் 17 அதனுடைய 1வது வசனம். இது எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு வசனம். இந்த இடத்துல எலியா தீர்க்கதரிசி அறிமுகப்படுத்தப்படுகிறார். இந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை தான் நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். வசனத்தை நான் வாசிக்கிறேன். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். As the Lord God of Israel liveth, before whom I stand, there shall not be dew nor rain these years, but according to my word. இந்த இடத்துல இந்த தீர்க்கதரிசி அறிமுகப்படுத்தப்படுகிறார். இந்த இடத்துல இந்த தீர்க்கதரிசியை வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதனாக இந்த இடத்துல எலியா தீர்க்கதரிசி அறிமுகம் செய்யப்படுகிறார். The introduction to the prophet Elijah is as a man who stands before God. இந்த ஒரே ஒரு அடையாளம் தான் அந்த மனுஷனுக்கு. அதை வைத்து தைரியமாய் ராஜாவுக்கு முன்பாக சென்று இந்த வார்த்தைகளை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். The words that he spoke, he stopped the rain and the dew. மழையையும் பனியையும் நிறுத்தின அந்த வார்த்தைகளை எலியா அந்த இடத்துல பேசுகிறதை பார்க்கும். It was stamped by the authority of God. தேவனுடைய அதிகாரத்தினாலே நிறைந்த வார்த்தைகளை அவன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன்தான் இந்த எலியா. அவனுடைய வார்த்தைகள் அந்த இடத்துல பேசப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மனிதன், தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதன், தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதனுடைய அடையாளத்தை நேற்று ராத்திரி வேளையில் ஆவியானவர் என் உள்ளத்தில் வைத்தார். அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். நீங்கள் இந்த பகுதியில் தொடர்ந்து நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா, எலியா அந்த இடத்துல மழையை நிறுத்துகிறதை பார்க்கிறோம். பின்பாக அதே பகுதியில் அந்த மழை மீண்டும் வருகிறதையும் நம்ம பார்க்கிறோம்.
ஆனால் இதை குறித்த வசனங்கள் யாக்கோபில் எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 5:17-18 நாம் வாசிக்கும்போது, ஜேம்ஸ் சாப்டர் 5 and verses 17 and 18, அதில் நாம் பார்க்கும்போது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அதை அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா, மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. யார் இந்த எலியா அப்படின்னு கேட்டால், நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான். He was no different. நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். ஆனால் இந்த மனுஷன் ஜெபம் பண்ணா, வானம் அடைக்கப்பட்டது. 1 நாள் 2 நாள் இல்லை, மழையும் பெய்யல, பனியும் பொழியலை. 3 வருஷம் 6 மாதங்கள் அடைக்கப்பட்டிருந்தது. மீண்டும் ஜெபித்தான், மழையை தேவன் வர்ஷிக்க பண்ணார். இப்போ முதலாவது அடையாளம், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதனுடைய முதலாவது அடையாளம் என்ன அப்படின்னா, அவனுடைய ஜெபத்துக்கு தேவன் பதிலளிக்கிறார். அவனுடைய ஜெபத்துக்கு தேவன் பதில். Elijah's prayer was answered by God. எலியாவின் ஜெபத்துக்கு தேவன் பதிலளித்தார். ஆண்டவரே நிறுத்துங்க அப்படின்னா நிறுத்தினார். திருப்பியும் மழையை வர்ஷிக்க பண்ணுங்கன்னாரு, வர்ஷிக்க பண்ணார். இந்த ஜெபத்தை தேவன் கேட்டார். That's the first sign of a man who stands before God. அது மாத்திரம் அல்ல, ரெண்டாவதாக இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். இதே பகுதியில் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தின் 38வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அது இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. The fire of the Lord fell and consumed the burnt sacrifice and the wood and the stones and the dust and licked up the water that was in the trench. இப்போ இங்கே ரெண்டாவதா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதனுடைய அடையாளம் எப்படி இருக்கும்னா, அவனுடைய துதி தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கும். His praise will be acknowledged by God. அவனுடைய துதி தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கும். அதுதான் அது ரெண்டாவது அடையாளம். அதுதான் ரெண்டாவது அடையாளம். அவ்வளோ பேர் இருந்தாங்க அவனுக்கு எதிராக, பெரிய கூட்டமே நின்றுச்சு. ராஜா நின்னாரு, அவர்களோட பாகால் தீர்க்கதரிசிகள் நின்றாங்க, எல்லாம் நின்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கிறாங்க. ஒரே மனிதன், அவனுடைய பலியை தேவன் அங்கீகரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரோடு நிற்கிற ஒரு மனுஷனுக்கு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷனுக்கு அதுதான் ரெண்டாவது அடையாளம். That's a sign of a man who stands before God. His praise will be acknowledged. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். இந்த 1 ராஜாக்களில் அதே 18வது அதிகாரத்தின் 36வது வசனத்தை நாம் பார்க்கும்போது இந்த எலியாவை குறித்து ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல 36வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். இந்த 37வது வசனத்தையும் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று ஜெபித்தான். இந்த பகுதியில் காரியத்தை ஆவியானவர் எனக்கு என்னுடைய கண்களில் காட்டினது. This whole passage is about God. இந்த முழு பகுதியும் இந்த வசனம் குறிப்பிட்ட விதமாய் இது தேவனை பற்றியது. தேவரீர் இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும், You are God in Israel.
யூ ஆர் காட், யூ ஆர் காட். உம்முடைய வார்த்தையின்படி தான் நான் செஞ்சேன். உம்முடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அது மாத்திரமல்ல, கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்களுக்கு ஃபுல்லாகவே இதில் முழுவதும் கர்த்தரை பற்றி தான் அவன் பேசுகிறான். கர்த்தரை பற்றி தான் அவன் சொல்கிறான். The third sign of a man who stands before God is the pattern of his life. Elijah's pattern of life was anchored in God. எலியாவினுடைய வாழ்க்கை முறை தேவனிலே நங்கூரமிடப்பட்டது. It was anchored in God. அதனால தான் இந்த மனுஷன் பாருங்க, சோர்ந்து போய் உட்கார்ந்தாலும் கர்த்தர் மீண்டும் அவனை தூக்கி எடுத்தார். ஏன்னா இந்த மனுஷனுக்கு ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தர் கர்த்தர் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்னான். கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்னான். என் ஜீவனே போனாலும் ஒருத்த மனுஷனா முழு தேசத்துக்கு ஏத்தாப்புல நின்னான். When nobody dared to do that, he stood there. அதை தான் இந்த மனுஷன்ட்ட கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் அவங்ககிட்ட, இஸ்ரவேலில் 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன். பாகாலுக்கு முன்பாக தங்கள் முழங்கால்களை முடக்காதவர்களும் அவனை முத்தம் செய்யாதவர்களும் 7000 பேர் வச்சிருக்கேன்னு சொன்னாலும், there was one man who started it. அது எலியா. அது எலியா. இந்த மனுஷன் துணிஞ்சு அந்த இடத்துல நின்னான். ஹல்லேலூயா. ஏன்னா அவனுடைய முழு வாழ்க்கையும் எதில் இருந்துச்சுன்னா, இந்த தேவனில் நங்கூரமிடப்பட்டு இருந்தது. அதனால் அந்த தேவனே தான் அவன் சொன்னான், இஸ்ரவேலிலே நீர் தேவன். இன்னொரு இடத்துல சொல்லும்போது நீர் ஜீவனோடு இருக்கிறீர் என்று அவன் சொல்லி அந்த வார்த்தையை சொல்லுகிறத நம்ம இதே அதிகாரத்தில் பார்க்கலாம். That's the kind of God we serve. இன்றைக்கு காலையில் அவரை ஆராதித்து கொண்டு இருக்கிற நாம் ஒவ்வொருவரும், ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் இருக்கிறேனா? Am I standing like Elijah? எலியாவை போல நான் இருக்கிறேனா? என் ஜீவியத்தில், என் வாழ்க்கையில், என்னுடைய ஜெபத்தில் என் ஜெபம் பதிலளிக்கப்படுகிறதா? கர்த்தர் எனக்கு பதிலளிக்கிறாரா? இட்ஸ் an outward answer to his prayer. எலியா தனியாகவே எத்தனையோ நாள் இருந்திருக்கிறான். ஆனால் அவனுடைய ஜெபத்துக்கு ஒரு பதில் வந்தது. அந்த பதில் எல்லாரும் கர்த்தருக்கு நேராக திருப்பினது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Are we willing to stand before him? அவருக்கு முன்பாக நிற்க, நம்முடைய ஜெபத்தில், நம்முடைய துதியில், நம்முடைய வாழ்க்கையின் முறையில், in our prayer, in our praise, in our pattern of life, இந்த தேவனில் நங்கூரம் இட்டவர்களாய். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நம்மையே தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? என்னை உட்படுத்தி தான் நான் சொல்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட தான் சொன்னேன், ஆண்டவரே எலியாவை போல உமக்கு முன்பாக நிற்க ஒரு மனிதனாய் என்னை மாற்றும். என்னுடைய ஜெபத்தில், என்னுடைய துதியில், என்னுடைய வாழ்க்கையின் முறையில் நான் அப்படி நிற்கணும்ப்பா. இன்றைக்கி நம்ம நல்லா பாடிடலாம், இன்றைக்கி நம்ம நல்லா ஆராதனை நடத்திடலாம், இன்றைக்கி நல்லா செய்திகளை கொடுத்துடலாம், அநேக காரியங்களை செஞ்சிடலாம். ஆனால் கர்த்தர் தேடுகிறது அவருக்கு முன்பாக நிற்க. ஓ ஹல்லேலூயா. அதற்கு அர்ப்பணிக்க ஆயத்தமா? அப்போ நம்முடைய துதி அவரால் அங்கீகரிக்கப்படும். Then our praise will be acknowledged. இல்லைன்னா அந்த துதியுடைய சத்தம் அவருக்கு ஒரு பிரியமாக இருக்காது, ஒரு அருவருப்பாயிரும். அருவருப்பாயிரும். இன்றைக்கி நம்ம துதியின் சத்தம் அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் நான் இன்றைக்கி என் வாழ்க்கையில் கர்த்தர்கிட்ட நான் தான் கேட்டேன். ஆண்டவரே பாட்டு பாடுறேன், ஆராதனை நடத்துகிறேன், என் வாழ்க்கை அது அப்படியே இருந்துடக்கூடாது. என்னுடைய துதி, என்னுடைய ஜெபம், என்னுடைய வாழ்க்கை முறையில் உமக்கு முன்பாக நான் நிற்கணும். உமக்கு முன்பாக நிற்கணும். I have to stand before you. I have to stand before you. என் துதியின் சத்தம் உமக்கு பிரியமாக இருக்கணும். அருவருப்பாயிடக்கூடாது. அருவருப்பாயிடக்கூடாது. It should be a sweet music to your ears, not a noise. ஒரு இறைச்சலாயிடக்கூடாது, ஒரு
அழகிய ஒரு சத்தமாய், என் கர்த்தர் பிரியப்படுகிற ஒரு சத்தமாய் அவர் செவிகளிலே அது இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம இருக்கிற இடங்கள் எழுந்துச்சு நின்று நம் கர்த்தரை ஆராதிப்போம். But before we start worshiping God, let every heart, let every being, let every person, oh hallelujah, submit to God. Submit to God. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன், அதுதான் என் அடையாளம் ஆண்டவரே. That's my sign. The man who stands before God. தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதன், அதுதான் என்னுடைய அடையாளமாக இருக்கணும் ஆண்டவரே. மற்ற அடையாளங்கள் அல்ல, மற்ற அடையாளங்கள் அல்ல. ஓ ரபா ஷதா அப்படியே மாற்றும் ஆண்டவரே. அப்படியே வலது கருத்தை உயர்த்தி அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிடுவோமா? என்னை அப்படியே மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதனாய் என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க. Let me be a man who stands before you. Let that be my sign to this world. என் மீது அந்த அடையாளத்தை வைங்க, அந்த அடையாளத்தை வைங்க. I sing praises to your name, oh Lord, praises to your name, oh Lord, for your name is great and greatly to be praised. I sing praises to your name, oh Lord,
நான் துதிப்பேன். என் ஜீவன் உள்ள வரைக்கும் நான் துதிப்பேன். ஓ, அவரை துதித்து கொண்டே இருப்பேன். அவரை இன்னும் நான் துதிப்பேன். அவரை இன்னும் துதிப்பேன். ஹalleluya. ஓ, என் சூழ்நிலைகள் மத்தியிலே, எனக்கு எதிர்மறையாக காணப்படுகிற சூழ்நிலைகள் மத்தியிலே, ஓ ஹalleluya, அவரை நான் இன்னும் துதிப்பேன். அவரை நான் துதிப்பேன். I will yet praise him. I will yet praise him. ஓ, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன்.
ஒளிப்ப